அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தைப்பூசத்திற்கு பிறகு மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான பல நன்மைகள் ஏற்படும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான பல சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு சோதனை இருக்கும், சில இடங்களில் சாதனையாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில சிரமங்கள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த உங்களுக்கு உயர்வு மாற்றுதல் தள்ளி போகக்கூடியதாகவும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும். பிள்ளைகளால் மருத்துவ செலவு வரலாம். அலுவலகத்தில் பொறுப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து வரவு உண்டாகலாம். புதிய முதலீடுகள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு பாதிப்புகள் நீங்கும். பிள்ளைகளால் ஆசையால் செலவு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் வெற்றிகரமான வாய்ப்புகளை நீங்கள் பெருங்குவீங்க. புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் நிதானமாக ஈடுபட வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரலாம். புதன் 2ல் இருப்பதால் பேச்சு திறமையினால் செல்வாக்கு அதிகரிக்கும். வரவு செலவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள்லையும் நிதானமாக செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் ராசி பலமாக இருப்பதால் பண வரத்து எதிர்பார்த்த நேரத்தில் விட வேகமாக வந்து சேரும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு இழுபறியான ஒரு நிலை நீங்கக்கூடியதாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த குறுக்கீடுகள் ஏற்பட்ட பின்னர் விலகும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் பொழுது உங்களுக்கு கவனம் தேவை. பாக்கிகள் வசூலாவதில் தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகை இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காமிக்காமல் நீங்கள் பேசுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகும். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும். கலைத்துறையில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். அரசியல் துறையில் அடுத்தவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துவது வெற்றியை பெற்றுத்தரும். சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. இந்த காலத்தில் உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வளமும் வசதியும் அதிகரிக்கலாம். தம்பதிகளுக்கிடையே அன்பு மேம்படலாம். உறவினர்களுடைய வருகை இருந்து வந்த பிரச்சனை இருக்காது. பொருளாதாரத்தில் வளர்ச்சியை காணலாம். சிலர் புதிய சொத்துக்கள் வாங்கலாம். புதிய வாகனங்களை வாங்கலாம். உடல்நலனை பொறுத்தவரை உங்களுக்கு சுமாராக இருக்குது. வழக்கு விவகாரங்களில் சிறப்பாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த தேக நிலை மறையும். திட்டமிட்ட பணிகள் அனைத்துமே தொய்வின்றி நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏற்கனவே செய்து தவறுகளை திருத்தி கொள்ள பார்ப்பீங்க. நல்வழி காட்ட நல்லவர்கள் வருவாங்க. கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த குறைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும். கடன் வாங்க வேண்டி வந்தாலுமே அதையும் திருப்பி அடைப்பதற்குண்டான வழி ஏற்படலாம். கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் என நினைத்திருந்து மனக்கவலைகள் உங்களுக்கு அனைத்துமே நீங்கும். உத்தியோகத்தில் வழக்கமான பதிவு உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலத்தில் உங்களுக்கு யோகமான நன்மைகளும் தரக்கூடியதாக தான் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைச்சிருக்கு. புண்ணிய தல தரிசனங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்குது. வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். பிரபலமானவர்களின் ஆறுதல்கள், நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களது பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகான்களுடைய ஆசி, புதிய தொடர்புகளால் நன்மைகள் ஏற்படலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். புத்திர பாக்கியம், சுபகாரிய நிகழ்ச்சி ஆகியவற்றால்
உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கல்வியில் தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை. உறவுகளை அனுசரித்து சென்றால் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீளலாம். இந்த காலம் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இழந்த பதவிகளை மீண்டும் கிடைக்க பெறுவீங்க. இடமாற்றம் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சிருக்கு. வேலையின்றி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலர் தொய்வு நிலையில இருந்து விடுபடுவாங்க. வெளியூர் பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். வேலையில் சிலருக்கு வெறுப்பு வரலாம், ஆனால் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போக வேண்டும். கவனமாக உங்களுடைய தொழிலை செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லப்படுது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு. பண வரவுக்கு குறைவு இருக்காது, ஆனால் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளால் கையிருப்பு குறைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம். சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று பொறுமையுடன் இருப்பது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. கூடுமானவரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வதும் நல்லதாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவப்பெயர் நீங்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வர பாடுபடுவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருப்பதால், சுயசாரம் பெற்றிருப்பதால் ஆடை ஆபரணம் வாங்குவதில் செலவு செய்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை கடைபிடிப்பது நல்லது. பணி நிமித்தமான வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய யோசனைகளை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தி தரும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பு நீடிக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். பெண்களுக்கு உங்களது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவாங்க. கலைத்துறையில் உங்களுக்கு இருந்த போட்டிகள் அகலும். அரசியல் துறையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் குறைந்து கல்வியில் உங்களுக்கு கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இறங்கி உங்களுடைய தொழில் முன்னேற்றங்களை நீங்கள் முயற்சிப்பீங்க. மனதிற்கு நீ தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும். சினிமா, டிராமா, மால் என உங்களுடைய இளைஞர்களுடைய கனவு மையங்களில் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடியதாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படலாம். பொருளாதார நிலை மேம்படலாம். குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். சிலருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பது அரிது. வாகனங்களில் பயணிக்கும் போது போக்குவரத்து விதிகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரணையான குழப்பங்களை நீக்கி உங்களுடைய மனதில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்குது. வீட்டில் சுபபோகங்கள் ஏற்படக்கூடிய வகையில் புதிய வீடு கட்டுவதற்கான வங்கி கடன் மிகுந்த பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படலாம். தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். நண்பர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்களை குறைக்க அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அரசு அதிகாரிகள் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவமானங்களை குறைத்து நீங்கள் கடும் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டிய எண்ணிய காரங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மிருகசீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்க்கால் வருமானம். குடும்பத்தில் உங்களுக்கு குதூகலம் ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம். பெரிய மனிதர்களுடைய உதவியால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். முழு முயற்சி எடுத்து செயல்படலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்குது. வாகனங்களில் செல்லும் பொழுது அதற்கு உரிய ஆவணங்களை சரிபார்த்து எடுத்து செல்வது நல்லது. அரசு பணியாளர்கள் புதிய பதவிகள், பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை. தொழிலில் லாபம் ஏற்படும். கற்பனை வளம் பெருகக்கூடியதாகும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.